வீட்டுமனை பட்டா வழங்குகின்ற இந்த சிறப்பான விழாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் அண்ணன் திரு KKS ராமச்சந்திரன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சகோதரர் கலாநிதி வீரசாமி அவர்களே, சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே, அண்ணன் MK மோகன் அவர்களே, அண்ணன் தாயகம் கவி அவர்களே, அண்ணன் RD சேகர் அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே, அண்ணன் KP சங்கர் அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, சகோதரர் ஹசன் மௌலானா அவர்களே, வீட்டுமனை பட்டா வழங்க அமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான மருத்துவர் எழிலன் அவர்களே, அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே, சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, வீட்டு வசதி வாரிய தலைவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, மாநகர துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் திரு அமுதா AS அவர்களே, நிலைக்குழு தலைவர் சகோதரர் சிற்றரசு, மண்டல குழு தலைவர் அண்ணன் கூப்பி ஜெயின், மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் IAS அவர்களே, நில அளவை மற்றும் நில வரித்திட்ட இயக்குனர் திரு மதுசூதன் ரெட்டி IAS அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய துணை செயலாளர் திருமதி சஜீவனா IAS அவர்களே, சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் IAS அவர்களே, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மேலாண்மை இயக்குனர் திரு சமீரன் IAS அவர்களே, வட்டார துணை ஆணையர் பிரவீன்குமார் IAS அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீதா உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, அண்ணன் தனசேகரன், அண்ணன் பரமசிவம், அண்ணன் புழல் நாராயணன், அண்ணன் கண்ணன், அண்ணன் அகஸ்டின் பாபு, சகோதரர் அண்ணாநகர் கார்த்தி, சகோதரர் பருதி இளம் சுருதி உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, பட்டா பெற வந்துள்ள அருமை பயனாளிகளே, பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சென்னை அண்ணாநகர் தொகுதி சென்னை நகரில் 2500 பயனாளிகளுக்கு வீடுமனை பட்டா வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். ஏற்கனவே நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக மாதவரம், சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், ஆவடி போன்ற இடங்களில் நானே நேரில் போய் மக்களுக்கு இந்த பட்டாக்களை வழங்கி வருகின்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் 2500 பேருக்கு பட்டாக்களை நாம் இந்த மேடையிலே வழங்க இருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட மாடல் அரசை பார்த்து பலர் கேட்கின்றார்கள், சில பேர் கேட்கின்றாங்க, திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல் அரசுனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கின்றாங்க. ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகின்ற இந்த சிறப்பான மேடையிலிருந்து அதற்கான பதிலை சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புகின்றேன். இன்னாருக்கு மட்டும்தான் இது அப்படிங்கிறதுக்கு எதிராக எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றது தான் உண்மையான திராவிட மாடல் அரசு. இந்த இலக்கை நோக்கி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான்: உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இந்த 3 விஷயங்களுக்காகத்தான் நாம் அத்தனை பேரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு உறுதி செய்வதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் உண்ண உணவு என்ற சிக்கலை தீர்த்து வச்சாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக முதல் ஆட்சிக்கு வரும்போது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மிகப்பெரிய பட்டினி பஞ்சம். தமிழ்நாட்டில் அப்படி யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாதுன்னா 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு தந்தார் கலைஞர் அவர்கள். அதன் பிறகு அந்த 1 ரூபாயும் இல்லை, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சிருந்தா போதும், எல்லோருக்கும் கட்டணமில்லா அரிசியை கொடுத்தவும் தான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பஞ்சம் ஒழிஞ்சது, பட்டினி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. உணவு பிரச்சனையை அடியோடு தீர்த்த காரணத்தினால
அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையில் முன்னேற மற்ற விஷயங்களில் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்து பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்து அந்த திட்டமும் கொண்டு வந்து கலைஞர் அவர்கள். மாற்று உடை இல்லாதவங்களோட அந்த நிலைமையை இந்த திட்டம் மாற்றி காட்டுச்சு. உடுத்த உடை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஒரு பிரச்சனையாகவே அது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற அடுத்த தேவை என்னன்னா இருக்க இடம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை. அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக மும்முரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி பட்டாக்களை கொடுப்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த குழு எடுத்த நடவடிக்கைகளால் இன்றைக்கு 89,400 பட்டாக்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, கடந்த வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அனைத்து அமைச்சர்களையும் வர சொல்லி, அனைத்து அரசு அதிகாரிகளையும் வர சொல்லி ஆலோசனைகளை வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார்கள். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகர பகுதிகளில் 86,000 பட்டாக்களை 6 மாத காலத்திற்குள்ள வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மட்டும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 29,187 பேருக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது. அதே போல மதுரை, நெல்லை போன்ற நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் மட்டும் 57,084 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது. ஏறத்தாழ 63 ஆண்டுகால பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகின்ற வகையில் 86,000 பட்டாக்களை வழங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை நிலைச்சு நிற்க போற ஒரு நடவடிக்கை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட இயக்கம் தான் நம் ஒவ்வொருவருக்கும் முகவரியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். திராவிட இயக்கம் இல்லாமல் போயிருந்தா நாம் இன்னும் முகவரி இல்லாமல் கல்வி வேலை வாய்ப்பற்ற மனிதர்களாக தான் இருந்திருப்போம். திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் கல்வி வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு ஒரு தன்னிறைவு நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு பிள்ளைகளை பட்டதாரிகளாக ஆக்கிய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பட்டாதாரர்களாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்கு என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 4 வருடங்களில் மட்டும் இதுவரைக்கும் 12,29,000 பேருக்கு பட்டாக்களை வழங்கி சாதனை படைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு நபரும் வீடோ நிலமோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய கனவை நினைவாக்கின்ற வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில் பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டாக்களை பெற வந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.